வணக்கம். என் பேர் தனுஸ்ரீ. நான் கரூர் பரமத்திலிருந்து வரேன். இந்த கலையை நான் யூடியூப்ல பார்த்து கற்றுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் ஊரில் வள்ளிக்கும்மி தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போ தான் எங்கள் சித்தி இந்த கலையை பற்றி விசாரிச்சுட்டு என்னையும் என் தங்கச்சி என் தம்பியெல்லாம் இங்கே வந்து சேர்த்து விட்டாங்க. நான் 1 மாதமாக எங்கள் சித்தி வீட்டில் இருந்து இந்த கலையை நான் கற்றுக்கிட்டேன். நான் இந்த கலையை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கேன், ஹாப்பியாகவும் இருக்கேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற சில பேர்த்துக்கு நான் நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கலையை தலைமுறையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கலையை எடுத்து வந்த கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி பயிற்சியாளர்களை பத்தி சில வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நாங்க வரக்கு முன்னாடியே பயிற்சியாளர்கள்லாம் வந்துருவாங்க. நாங்க 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டா வந்தா கூட ஏமா லேட்டா வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சீக்கிரமா வாங்க கண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க இந்த கலையை கத்துக்கிட்டதை விட இங்க ஒழுக்கத்தை நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நல்லா கை தட்டணும். ஒழுக்கங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குது. அது நம்ம கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்ட கலைக்குழு மட்டும்தான் கொண்டு வர முடியும். நல்லா கை தட்டுங்கண்ணா. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரலும் எங்களுக்கு ஆட்டம் தெரியலினாலும் கோணாம கோபப்படாம பொறுமையா சொல்லி தருவாங்க. அதனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு ஆடி இருக்கோம். அதே மாதிரி எங்களை எல்லாத்தையும் இங்க ஒண்ணு சேர்த்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பா செஞ்ச ஆர்கனைசர்ஸ் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்ட குழுவின் சார்பாகவும் கோடான கோடி நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கலையை உலகறிய செய்ய கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் அவரின் குழுவில் உள்ள அனைவருக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தருமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை வழங்கிய தனுஸ்ரீ அவர்களுக்கு நம்மளுடைய கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்ட கலைகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.